தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தர்ம யுத்தம் நடத்தியவர் இப்பொழுது தர்ம சங்கடத்தில் இருக்கிறார். நிரந்தரமாக தன்னுடைய விசுவாசத்தை காட்டியவருக்கு என்ன ஆனது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம் என்னன்னா, முதலமைச்சராக இருந்தவர் இப்பொழுது எதிர்க்கட்சியின் தலைவராக இருப்பதாக சொல்லிக் கொள்பவர் ஆளும் கட்சியில் இருக்கிற ஸ்டாலினை அடுத்த முறை ஆட்சிக்கு வருவார், இது மக்களின் விருப்பம் அப்படின்னு பேசியிருக்காரு. அவருடைய ஆதரவு எம்எல்ஏ ஐயப்பன் அவர்கள் எம்ஜிஆரின் ஆசியோடும் ஜெயலலிதாவின் ஆசியோடும் திமுக அரசு அமையும் அப்படின்னு பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு முரணாக இருக்கிறது, என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிற கேள்வியெல்லாம் எழுந்திருக்கிறது. இப்படி அவர் பேசிய பிறகும் அதிமுக தரப்பிலிருந்து எந்தவித எதிர்வினையும் பெரிதாக இல்லை என்பது அவரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையா அல்லது ஏதேனும் பயம் இருக்கிறதா அப்படின்னு நிறைய கேள்வி இருக்கிறது. ஆனாலும் கூட ஓபிஎஸ் அவர்கள் விழுந்து விட்டார் அப்படின்னு ஒரு பார்வை வைக்கப்படுகிறது. விழுந்துட்டார்னா எங்க விழுந்தாரு அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அதை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி விவாதிக்க இருக்கிறது. பன்னீர்செல்வத்தின் ஜோசியம் விழுந்தே விட்டார் ஐயா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு மணிகங்காதரன் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். சார் மணிகங்காதரன் சார், உங்கள் கட்சியில் முன்னாள் முதல்வர் நேரடியாக ஆளும் கட்சி ஸ்டாலினை மக்கள் விரும்புகிற ஆட்சியை செய்திருக்கிறார், அவர்தான் மீண்டும் வருவார், இது மக்களின் கருத்து அப்படின்னு நேரடியாக சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இதில் என்ன, அதிமுக ஒருங்கிணைந்த பொதுக்குழு கூட்டி ஓபிஎஸ் அவர்கள் நீக்கப்பட்டு விட்டார். அதன் பிறகு அதிமுக வேட்டியை பயன்படுத்தக்கூடாது, அதிமுக கொடியை பயன்படுத்தக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதன் பிறகு அவர் என்ன ஸ்டாண்டை எடுத்தா என்ன ஒன்று இல்லை, என்ன ஸ்டாண்ட் எடுத்தா என்னங்கிறதுல நம்ம உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான கட்டுப்பாடு இல்லை, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனாலும் அவர் ஜெயலலிதாவால் அடையாளப்படுத்தப்பட்டவர். அவர் இருக்கும் போதே அவருக்கு முதல்வர் பதவி கொடுத்து பார்த்தவங்க. அப்படி இருக்கிற ஒரு அதிமுகவின் உண்மை விசுவாசி நேரடியாக திமுகவுக்கு போயிருக்கிறதுங்கிறது அதிமுகவுக்கே பலவீனம் இல்லையா? அம்மாவும் அந்த இடத்துல முதலமைச்சராக வர்றதுக்கு பல இடர்பாடுகள் கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க, சாதாரணமாக யாரும் வந்துடல. அந்த இடத்த தக்க வைக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, தக்க வச்சு நீங்கள் அதுக்கடுத்த நடவடிக்கைகளுக்கு நீங்கள் போனீங்கன்னா தான் உங்களை தொண்டர்களாக இருக்கட்டும் மற்றவங்களாக இருக்கட்டும் தலைவராக ஏற்றுப்பாங்க, உங்களை பின்தொடருவாங்க. அதற்கு தகுதியான நபராக நம்ம இல்லைன்னா நம்மளை யாருமே பின்தொடர வாய்ப்பு இல்லை. இப்போ குடும்பத்தில் கூட நான் ஒரு குடும்பத்தில் இருக்கேன்னா என்னுடைய மனைவிக்கு நான் சிறந்த புருஷனாகவும் என் பிள்ளைகளுக்கு சிறந்த அப்பாவாக இருந்தால் மட்டும்தான் என் பின்னாடி பின்தொடருவாங்க. அதே போல் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறது அப்படின்னா அதை நீங்கள் தலைவராக எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இருந்தால் மட்டும்தான் அதை நம்மளை ஏற்றுப்பாங்க. நீங்கள் இப்போ எடுத்த தொடர்ச்சியான தவறுகள், தொடர்ச்சியான நீங்கள் திட்டமிட்டு எல்லாமே ஆரம்பத்துலேருந்தே திமுகவுக்கு நீங்கள் ஃபேவராக தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் செயல்பட்டீங்க. அப்படின்ற வர சமயத்தில் ஒட்டுமொத்த தொண்டர்களும் சரி கட்சியும் சரி உங்களை நிற்கிறாங்க. நீங்கள் நீங்களே தான் முதலமைச்சராக இருந்தீங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி கட்சியை ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு வழி நடத்தி நீ கட்சியை ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்தாச்சு. இல்லை, அவர் நேரடியாக அதிமுகவில் இணையறதுக்கு எனக்கு முழு விருப்பம், எந்த கண்டிஷனும் இல்லைங்கிறதையும் சொல்லிட்டார். அதற்கு பிறகும் நீங்கள் மௌனம் காத்தீங்கன்னா அவருக்கு வேற என்னதான் ஆப்ஷன் இருக்கு? இப்போது நீங்கள் கண்டிஷன்ன்றது நீங்கள் இப்போ வழக்குகள் தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது, நீங்கள் அப்புறம் அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டு. சார், உங்களுக்கு தெரியாது இல்லை, அவர் கட்சியில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வழக்கே நீர்த்து போயிடும். ஆனா நீங்க சேர்த்துக்காம இருக்கிறதுக்கு தான் அவர் அதை பயன்படுத்துறாரு. நீங்க இதை ஒரு காரணமா சொல்லி அவர் சேர்த்துக்கலங்கிறது எப்படி சரியா இருக்கு? நீங்க காரணமா இல்ல, நீங்க இப்போ தொடர்ச்சியா நீங்க பல வழக்குகளை நீங்க தொடர்ச்சியா போட்டுட்டு நீங்க 2 தையல் போட்டு 2 வெட்டு தையல் தான் போட்டுன்னு சொல்ற மாதிரி இருக்காது. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வழக்குகள் மூலமாக நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு பக்கம் கிளைம் பண்ணிட்டே இருக்கீங்க, அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க.
இப்போ அந்த கிளைமிங் இருக்க சொல்ல நீங்கள் அதே சொல்லிவிட்டு நீங்கள் என்னையும் சேர்த்துங்க, தொட்டிலையும் குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி தான் அது நடவடிக்கையை நம்ம பார்க்கணும். அதனால் வந்து அதுலேருந்து நீங்கள் வந்து அது முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதனால் வந்து நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து சொல்லிட்டாரு அதனால் வந்து அப்படிலாம் சேர்த்துக்க முடியாது. சரி, நீங்கள் அண்ணா திமுக என்பது என்ன? திமுகவுடைய கொள்கைகளுக்கு நேர் எதிரானது. எந்த ஒரு அண்ணா திமுகவும் திமுகவை திரைமறையிலும் நேரையும் அது அந்த கொள்கைக்கு எதிராக தான் இருப்பான். அப்படியாப்பட்ட ஒரு நீங்கள் முதலமைச்சராக இருந்தீங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள் ஒருத்தர் போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன உங்களுடைய திட்டங்கள் என்ன? நீங்களாம் முதல்ல போய் சேர்ந்துருங்க. வைத்தியலிங்கமாக இருக்கட்டும், மனோஜ் பாண்டியனாக இருக்கட்டும், மருது அழகராஜா இருக்கட்டும், போய் சேர்ந்துருங்க, நான் பின்னாடி நான் வரேன். அதான் அஜெண்டா. அது அதனுடைய இப்போ ஒரு கதவு மூடப்பட்டா இன்னொரு கதவு திறந்து இருக்குன்னா போய் சேரதானே சார் செய்வாங்க சார். நீங்களாதான கட்சியை நீங்க கரைச்சிக்கிறீங்க அப்படிங்கிற பார்வை தானே பொதுப்படையில் வைக்க. எல்லா தொண்டர்களும் அதிமுக ஒருங்கிணைந்து அதிமுக தான் இருக்கு, எடப்பாடி அவர்கள் தலைமையில் தான் இருக்கு. அதனால நீங்க இவ்வளவு நாள் அம்மா சார், நீங்க ஒரு சாதாரண ஒரு இடத்துல நீங்க திமுக அது மாதிரி ஒருத்தர் வர முடியுமா? சாதாரண இடத்துல இருந்து ஒருத்தர் முதலமைச்சர் ஆக முடியுமா? உங்களுக்கு சாதாரண இடத்துல இருந்து நீங்க முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தது அம்மா. குன்னம் ராமச்சந்திரனுடைய ஆதரவாளர். நான் வந்து அவங்க அம்மாவோட கேட்டாராம், அவங்க அம்மா வயதான அவங்க, நான் திமுக சேர்றதுக்கு அறிக்கை விட்டார். அவங்க அம்மா சொன்னாங்களாம், டேய் நீ இவ்வளோ நாள் அம்மா படத்தை எம்ஜிஆர் படத்தை போட்டிருந்தே, எந்த இதில் நீ போய் சேருவேன் அப்படின்னாங்களாம். அப்போது அவங்களுக்கு இருக்கின்ற ஒரு கருத்து கூட ஓபிஎஸ் கிடையாது. இந்த கேள்வி தான் ஜெகதீஸ்வரன் சார்ட்ட வைக்க விரும்புகிறேன். சார், ஓபிஎஸ் அவர்கள் பேசியிருக்கிற பேச்சு என்பது அரசியலா அல்லது அட்மிஷன் அப்ளிகேஷனா? ரெண்டுமே தாங்க. இதில் வந்து அரசியலும் இருக்கிறது, அட்மிஷனுக்கான அப்ளிகேஷனும் இருக்கிறது. அவர் எங்க போறார்? அதாவதுங்க, ஓபிஎஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு விசுவாசியா இருந்தவர். ஜெயலலிதா அவர்கள் வந்து கொடுத்துட்டு போன அந்த பொறுப்பை மறுபடியும் ஜெயலலிதா வந்த பிறகு ஒப்படைத்தவர். அதனால எப்பொழுதுமே வந்து ஒரு விசுவாசியாக மட்டுமே தன்னை நிரூபித்துக் கொண்டவர். எடப்பாடி பழனிசாமி மாதிரி சசிகலா கொடுத்துட்டு போன பொறுப்பை நான் இல்ல அப்படின்னு முதல்ல குத்தினவர் கிடையாது. அது பெரிய மேஜரான டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. ஓபிஎஸ் அவர்கள் அவர் என்ன பண்றாரு? எனக்கு மறுபடியும் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்குள்ள எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த பொறுப்புகள் என்ன வேணாலும் பெயர் வைக்கலாம், அது இணையோ துணையோ ஏதோ ஒரு பொறுப்பு பெயர் வைக்கலாம். ஏன்னா 2021 உங்க சட்ட விதிகள்லாம் மாற்றும் போது என்ன சொன்னாங்க? இனிமேல் வந்து இரட்டை தலைமை தான் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. இனிமேல் இபிஎஸும் ஓபிஎஸும் ஒன்றாகத்தான் சேர்ந்து இருப்பார்கள் அப்படிலாம் சொன்னாங்க. 2021 ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக விட்டு கொடுத்தார். ஓபிஎஸ் வந்து அன்னைக்கு நீங்க அவருக்கு வந்து ஆதரவு இருக்கா ஆதரவு இல்லையா அதெல்லாம் தாண்டி அன்னைக்கு இபிஎஸ் விட்டு கொடுத்தாரு. அவன் விட்டு கொடுத்தா அவரே பேரை முன்மொழிஞ்சு நீங்க சிஎம் கேண்டிடேட்டா இருங்கிற அளவுக்கு சொன்னாரு. 2021 பெற்ற அந்த 66 சீட்டு வெற்றினா அந்த வெற்றியில இபிஎஸ்க்கும் பங்கு இருக்கிறது, ஓபிஎஸ்க்கும் பங்கு இருக்கிறது. பங்கு இல்லைனாலும் நீங்க சொல்லிட முடியாது. நீங்க அதற்கு பிறகு அவர் ஓரம் கட்டப்படுகிறார். அவரை மாத்திரக்காவே மறுபடியும் சட்ட விதிகளை மாத்துறாங்க. எல்லா விதமான கலைபரங்களும் நடக்குது, பொதுக்குழுவும் நடக்குது. இந்த பக்கம் வந்து ஓபிஎஸ் வந்து கட்சியோடு நீக்கிற, ஓபிஎஸ் ஆதரவாளர் கட்சியோடு நீக்கிற எல்லா விஷயமும் தொடர்ச்சி நடக்குது. என்ன வித்தியாசம் இந்த இடத்துல ஓபிஎஸ்க்கும் இபிஎஸ்க்கும்? இபிஎஸ் எவ்வளவு வேணாலும் பணம் செலவழிப்பார். 2 பேரும் கொள்ளடிச்ச பணம் இருக்கு, அதனால மாற்றம் இல்லை. 2 பேரும் கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. கொள்ளடித்த பணத்தை இபிஎஸ் வந்து தாராளமா செலவு செய்யறார். பொதுக்குழுக்கு செலவு செய்யறார், பொதுக்குழு வர்றவங்களுக்கு செலவு செய்யறார். ஓபிஎஸ் பாக்கெட் வந்து காசு எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு, யோசிக்கிறார். கண்டிப்பா பணத்தை எடுக்கணுமா, நம்ம பேசாம இப்படியே இருக்கலாம். அதுதான் இந்த அரசியல் மிகப்பெரிய வேறுபாடு. அவர் சட்ட போராட்டம் நடத்துறாரு, ஒவ்வொன்றா பண்றாரு. ஓபிஎஸ் எப்படி காலி பண்றதுக்கு தொடர்ச்சியான வேலைகள் பார்த்துட்டே இருக்காரு. கடைசியில காலி பண்ணிட்டார். இபிஎஸ் அதற்கு பிறகு நீங்க சொல்லப்போனா திட்டி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்த என்டிஏ கூட்டணி தான் பாராளுமன்ற தேர்தலில் 18% வாங்கிச்சு. இபிஎஸ் ஒரு கிளைம் வைக்கிறார், 41% எங்கள்கிட்ட 2 பேரும் சேர்ந்து இருக்கு, நாங்க பாராளுமன்ற தேர்தலையும் ப்ரூவ் பண்ணவங்க. 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா 84 சீட் இப்ப நாங்க வின் பண்ணிட்டோம். நாங்க வின் பண்ண வேண்டியது மிச்ச சீட் தான். டக்குனு போய் 210 போயிட்டாரு. 84 210 போறாங்க. அதெல்லாம் உங்களோட ஒரு நப்பாசை ஏதோ ஒன்று வச்சுக்கலாம், அது கூட விட்டுறலாம். ஆனா அந்த 41% நீங்க சொல்லும் பொழுது அதுல இபிஎஸ் வாக்குகள் இருக்கு, அன்புமணி வாக்குகள் இருக்கு, ஓபிஎஸோட வாக்குகள் இருக்கு. எல்லா வாக்களும் சேர்ந்தது தானே. கிளைம் வந்து நீங்க வைக்கும் போதே எல்லாத்தையும் உள்ளடக்கியா ஒன்றுதான் நீங்க சொல்றீங்க. ஓபிஎஸ் போன்றவர்கள், செங்கோட்டையன் போன்ற குரல் என்பது முதலில் ஒன்றிணையணும், எல்லாரும் ஒன்றிணையணும். டிடி தினகரன் உள்ள வரணும், சசிகலா உள்ள வரணும். நீங்க வந்து அவங்களுக்கு பவர் கொடுக்கறது இல்லை, அவங்களுக்கு வந்து பெயர்கள் கொடுக்கறது அதெல்லாம் தாண்டி எல்லாரும் ஒன்றிணையணும். ஒன்றிணைந்த அதிமுகவாக இருந்தால் அது வலிமை பெற்ற அதிமுக. அந்த அதிமுகவால் நிச்சயமாக திமுக வீழ்த்த முடியும் அப்படிங்கறதான் அவங்க வைக்கிற பாயிண்ட். இதை இபிஎஸ் ஏத்துக்கிட்டாரா? இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்ல முடியாது முடியாது முடியாது. பட் டிடி தினகரன் மட்டும் எப்படி சேர்த்துக்கிறார்? டிடி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டார். அவர் வந்து சொன்னார், அதிமுக நான் வந்து கிளைம் பண்றதுக்கும் கட்டாளியை மறுபடியும் மீட்கிறதுக்கு தான் இந்த போட்டி சொன்னார். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ரொம்ப காலம் வந்துருச்சு. அம்மாவுக்கு தனி என்டிட்டி ஆயிடுச்சு, அதுக்கு தனி சின்னம் இருக்கு. அப்ப அதை வச்சு இதை கிளைம் பண்ண போறதா இல்ல.
இபிஎஸ் மறுபடியும் என்ன சொல்றாரு, டிமாண்ட் வைக்கிறாரு, நீங்க அதே மாதிரி கட்சி ஒன்று ஆரம்பிச்சீங்கன்னா கூட நான் கன்சிடர் பண்ணுவேன். அது கூட எவ்வளவு தூரம் சொன்னாருங்கிறது தெரியல. ஏன்னா முதல் பேட்டிலே சொல்லிட்டாரு, தினகரனை பத்தி யோசிக்கலாம், பட் ஓபிஎஸ் கூடவே கூடாது. ஓபிஎஸ் மறுபடியும் நான் எந்த விதத்திலும் சேர்க்க மாட்டேன். தனி என்டைட்டியா போனாலும் சரி, அது உரிமை மீட்பு குழு, உரிமை கழகம் என்ன சொன்னாலும் சரி, நான் சேர்க்கறதுக்கு ரெடியாவே இல்லை அப்படிங்கிறதுல ரொம்பவே அவர் தெளிவா பேசிட்டார். சசிகலாவை நம்ம சேர்க்க மாட்டேன். ஓபிஎஸ் என்ன இன்னும் நம்புறாரு, என்டிஓ நம்புறாரு. என்டிஏட்ட போய் அமித்ஷாவை பாக்குறாரு, இந்த பக்கம் போய் இங்க குருமூர்த்தியை பாக்குறாரு, நீங்க எல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இது எதுவுமே நடக்காதுன்னு சொன்னோன்னே பண்டுட்டி ராமச்சந்திரன் நம்ம வந்து விஜய்கிட்ட போலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. அதுக்கு பேர் விஜயே சும்மா தான் இருக்காரு, நம்ம விஜய் போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு முடிவான பிறகு வாக்கிங் வந்த ஸ்டாலினை போய் சந்திக்கிறாங்க. திரும்ப சாயந்தரம் சந்திக்கிறாங்க, அடுத்த நாள் சந்திக்கிறாங்க. இதெல்லாம் இந்த காட்சியெல்லாம் அரங்கேறுது. இந்த காட்சியில அரங்கேறும் போது அப்பொழுதே தெரியும் ஓபிஎஸ் மோஸ்ட்லி வந்து அறிவாலயம் தான் போவாரு. அங்க போய் ஒரு சீட் ஷேரிங் ஏதோ சீட் வாங்க போறாரு அப்படிங்கிறதா. அதுக்கு பிறகு மறுபடியும் என்டி என்ன சொல்றாங்க, அவசரப்பட்டு போகாதீங்க, அவசரப்படாதீங்க, நாங்க உங்களை சேர்த்து வைக்கிறோம். மோடி இருக்காரு, அமித்ஷா இருக்காரு, நயனா நாகேந்திரன் இருக்காரு அப்படின்ட்டு எல்லாம் சொல்லப்படுகிறது. ஆனா இவர் மறுபடியும் அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. அமித்ஷா வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு, மோடி அவர்கள் வரும்போது அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. ஆனா என்ன சொல்றாங்க, இருங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. நயனா என்ன சொல்றாரு, இல்லங்க என்ன கேட்டிருந்தா நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பேன். அவர் எஸ்எம்எஸ் எடுத்து காமிக்கிறேன், நான் அமிச்ச எஸ்எம்எஸ் இது, நான் அமிச்ச வாட்ஸ்அப் மெசேஜ் இது, எங்க அவர் ரெஸ்பாண்ட் பண்ணாரு. அப்போ உண்மையிலே நயனா நாகேந்திரனுக்கு எங்களுக்கு சேர்க்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய குழப்பம் வருகிறது. அப்போ ஒரு கடிதம்லாம் எழுதுறாரு, நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு பாஜக தலைமையிட கடிதம்லாம் எழுதுறாரு. ஃபுல்லா அவர் வந்து சரண்டரா இருக்கு, ரெடியா இருக்குங்கிற அளவுக்கு எழுதுறாரு. ஆனா அவருக்கு அதற்கு உண்டான மதிப்போ மரியாதையோ இல்லை அப்படிங்கிறது ஆன பிறகு அவருக்கு போக்கிடம் இல்லை அப்படிங்கிற ஒரு இடம் வருகிறது. அப்ப எங்க போவார், அரசியல தான் இன்னும் இருக்கணும்னு நினைக்கிறார். அரசியல தொடர்ச்சியா நம்ம நிக்கணும், நம்ம ஏதாவது ஒரு பொறுப்புகள் இருக்கணும். இப்போ இன்னும் சொல்ல போனா பாஜக அதை கன்சிடர் பண்ணி அவருக்கு ஒரு ஆளுநர் போஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டு கொடுத்துட்டு அவங்க பசங்களுக்கு மற்றவங்களுக்கு இபிஎஸோட சேர்ந்து நீங்க நிக்கலாம், இல்ல என்டிஏக்குள்ள நீங்க வரலாம் சொல்லியிருந்தா கூட பிரச்சனை இல்லாம போயிருக்கும். அதுக்கு கூட மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ ஓபிஎஸ் என்ன பண்றாரு, கடைசி காலத்துல நம்ம வந்து கடைசி வரைக்கும் ஒரு அரசியல்வாதியாகவே பயணிக்கிறோம். செங்கோட்டையன் போன்றவர்கள், ஓபிஎஸ் போன்றவர்களுக்கு எவ்வளவு வயதானாலும் அரசியல்வாதி தான் பயணிக்கணும், அரசியல்வாதி தான் சாகணும்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாம். அப்போ அந்த பயணத்திற்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது திமுகவா இருக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து திமுக பக்கம் சேரலாம்னு முயற்சி பண்றாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் கேம்ப்ல இருந்து மனோஜ் பாண்டியனோ இல்ல இங்கிட்டு ஜேசி பிரபாகர் வந்து இங்கிட்டு போனதோ, இதை வைத்திலிங்கம் அங்கிட்டு போனதோ என்னன்னு கேட்டீங்கன்னா அப்புறம் குழப்பம் இருந்தது. அறிவாலயம் போலாமா, இல்ல நம்ம ஒன்றிணைப்பு குழுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஒரு ஒன்றிணைப்பு குழுக்கு நிறைய முயற்சிகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருந்தது. ஆனா இந்த பக்கம் இபிஎஸ் ரெஸ்பாண்ட் பண்ணாத போது அவர்களுக்கு வேற வழி இல்லை, வழி இல்லாமல் போய் அறிவாலயத்திற்கு செட்டில் ஆகிறாங்க. தொடர்ந்து பேசலாம் சார். சார் மணிகங்காதரன் சார், இப்போ ஓபிஎஸ் அவர்கள் முக்குளத்தோர் வாக்குகளை திமுகவுக்கு பார்சல் செஞ்சிருவாரு அப்படிங்கிற பயத்துல தான் எடப்பாடி அமைதியாக இருக்கிறாரா? அவர் போன முறை ஒரே ஒரு தொகுதி தான் என்னார் ஓபிஎஸ், ஏறக்குறைய அந்த பலாப்பழம் சேர்ந்து அவர் 3 லட்சம் ஓட்டு வாங்கினார். ஓகே, அதனால் வந்து முக்குளத்தோர் ஓட்டை அவர் பார்சல் பண்ணிடுவார் அப்படிலாம் கிடையாது. இவர் நின்ன தொகுதியில் மிக அதிகமாக முக்குளத்தோர் இருந்தவங்க ஒரு இன்னைக்கு டிடிவி தினகரன் இருக்கார். சார் நீங்களே தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த போன முறை திமுக வென்றது மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில். அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசம் இருக்குன்னா, ஓபிஎஸோட டிடிவியோட வாக்குகள் அதிமுக வருந்துன்னு தான் நிறைய தொகுதிகளை அதிமுக வின் பண்ணியிருக்கோங்கிறது நீங்கள் நீங்கள் கிளைம் பண்ணதே தான். அப்போ அந்த வாக்குகள் இப்போது நேரடியாக திமுகவுக்கு போதுன்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு செட்பேக் தானே? இல்லை, இப்போது நீங்கள் போன்ற முறையில் வந்து ஏறக்குறைய ஒரு 21 தொகுதிகள் வந்து டிடிவி தினகரனால் தோற்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் வாங்கின ஓட்டுகள். அவர் டிடிவி தினகரன் வந்துட்டார். இன்றைக்கி அவரே வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அவரே பிரச்சாரம் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, இதை டிடிவி இணையறதுக்கு முன்னாடி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கலாம். இப்போ இணைஞ்சிட்டாரு, இந்த ஓட்டெல்லாம் நம்ம டிடிவிக்கு ஷிஃப்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு இவர் திமுகவுக்கு மாற்றுற மாதிரி நீங்கள் டிடிவிக்கு மாற்றி இல்லை சார், இப்போ எனக்கு திருப்பி வந்துச்சுன்னு கிளைம் பண்ணிக்கிறீங்க. நம்ம இது வெறும் கணக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா சார்? கணக்குலாம் கிடையாது சார். நீங்கள் யதார்த்தமான கள்ள நிறுவனத்தை நீங்கள் உணரணும். யதார்த்தமான கள்ள நிறுவனம் என்பது சசிகலா அவர்களும் டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக விட்டு வெளியேறிட்டாங்க அல்லது வெளியேற்றப்பட்டாங்க, எந்த வார்த்தையில் நீங்கள் பயன்படுத்தினா கூட அதற்கு பிறகு முக்குளத்தோர் வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு இல்லைங்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த தோற்றம் இன்ன வரைக்கும் தொடர்ந்தே இருக்கு. டிடிவி மட்டும் வந்திருக்காருங்கிறதால ஒட்டுமொத்த ஓட்டும் வந்துடும் நம்ம எப்படி சார் பார்க்க முடியும்? முக்குளத்தோர்கள் சார், அதிமுக என்பது முக்குளத்தோர் அதிமுக மக்கள் அதை யாரும் பிரிக்க முடியாது. அதற்கான பிரதிநிதிகளாக பார்க்கப்பட்டது சசிகலா அவர்கள் தான், இல்ல மறுப்பதற்கு இல்லை. அவர்கள் வெளியேறிட்ட பிறகு
ஓபிஎஸ்ஓ டிடிவியோ பார்த்தாங்க. அவர்களும் வெளியேற்ற பிறகு முக்குளத்தோர் அந்த வாக்கு வங்கி என்பது அதிமுகவுக்கு ஃபேவரா இல்லைங்கிறதான கலநரோடமா இல்ல நம்ம சார், சார். பார்த்தோம், எலெக்ஷன்ல பார்த்தோமே சார். சார் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனு, அசம்பிளி எலெக்ஷனு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனை வச்சு நீங்கள் அதை முடிவு பண்ண முடியாது. போன அசம்பிளி எலெக்ஷனில் வந்து இவர் ஓபிஎஸ் ஒரே ஒரு தொகுதியில் நின்னார். டிடிவி தினகரன் வந்து அவர் தமிழ்நாடு முழுக்க போட்டிட்டார். அப்போது அவர் அந்த பாதிப்பு அதிமுக ஏற்பட்டது. இப்போ அது அவரும் வந்து இங்கே சேர்ந்துட்டார். சரிங்களா? நீங்கள் இப்போ இபிஎஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே வந்து முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இன்றைக்கி தேனியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து விமர்சையான ஒரு கூட்டங்களும் ஒரு வரவேற்பு இருந்துச்சு. இன்றைக்கி மதுரையில் விமான நிலையத்தை கூட தேவர் பெயர் சுட்டுன்னு சொல்லி கேட்டாங்க. இவர் எடப்பாடி அவர்கள் வந்து அந்த நினைவு தினத்துக்கு, தேவருடைய நினைவு தினத்துக்கு போயிட்டு பங்கேற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். இதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு இந்த ஓட்டு அவரால் போயிடுச்சு அப்படின்னு சார். அதிமுகவுக்கு எல்லா சமூக மக்களும் ஆதரிப்பாங்க சார், ஆதரிச்சுன்னு தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த ஓட்டு போயிடுச்சு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு வலிமையான ஒரு தலைவர் இருக்கு சார், அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண தான் செய்வாங்க. டிடிவி தினகரன் இருக்கார், வந்துட்டார், அவர் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரோட வேற ஒரு முகம் நமக்கு இன்றைக்கி இப்போ பரிச்சயமான முகம் தேவையா? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால் வந்து அதில் ஒரு பெரிய ஒரு செட்பேக்லாம் கிடையாது. இந்த ஒவ்வொரு சூழ்நிலையும் சார், இன்றைக்கி சசிகலா அவர்கள் கட்சியால் வந்து பொதுக்குழு சேர்க்கலாம் முடிவு பண்ணியாச்சு. கட்சி தான் முடிவு பண்ணுது. சரிங்களா? இன்றைக்கி அதனால் வந்து அவங்க இப்போ சார் சொல்கிற துரோகம் பண்ணிட்டாங்க தான் சார். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் தெரியுமானவர்கள் அவர் வரதான் செய்வாங்க. இதுக்கு வந்து நம்ம வந்து இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இன்றைக்கி வந்து அப்படியெல்லாம் சொல்லிட்டு நம்ம போயிட முடியாது. ஒரு காலகட்டம் இப்போ எனக்கு ஒருத்தான் ஒரு பவர் இருக்குது, அந்த படத்தை நான் நிலைநாட்டலாம். அப்போ நான் இல்லை, என் இடத்துக்கு இன்னொருத்தர் வந்துடுவான், அவ்வளோதான். நீங்கள் பவரை நீங்கள் ஸ்டாண்ட் பண்ணுறது தான் முக்கியமாக தவிர நீங்கள் வந்து உட்காந்துட்டு நம்ம இவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் வந்து அரசியலே கிடையாது. ஜெயிச்சா மட்டும்தான் அரசியல் பின்னாடி வருவாங்க. அந்த மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து இபிஎஸ் தான் ஜெயிப்பார், அதிமுக அவர் இவ்வளோ நாள் வந்து எப்படியோ ஹேண்டில் பண்ணாங்கன்னா இன்றைக்கி களநிலவரத்தை அவர் புரிஞ்சிட்டார். ஒட்டுமொத்த அதிமுக இபிஎஸ் தலைமையில் தான் இருக்குது. அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சர் அவரே சொல்கிறாரு, பகிரமாக சொல்கிறார், அவங்க சித்தி. அதை தாண்டி சொல்கிறாருன்னா அப்போ வந்து எது வலிமையானது, யார் உண்மையானவங்க, யார் அதிமுக, யார் தொண்டர்கள் முன்னாடி இருக்காங்க, யார் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாங்க, அது முக்கியம் சார். தலைவர்ன்றது நீங்கள் முதல்ல நினைக்கிறோம், தலைவர் என்பது ஏதோ அப்படியே ரோட்டில் படும் சார். நான் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் மெசேஜ் சொல்லணும், தொழிலாளர்களும் மெசேஜ் சொல்லணும், வீட்டில் இருக்கிற அவங்களும் மெசேஜ் சொல்லணும், இந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஈர்க்கணும். அதுதான் தலைவர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சக்தி இபிஎஸ் கிட்ட இருக்கு, அவர் ஒருங்கிணைச்சு போயிட்டு இருக்காரு. ஓகே சார். ஜெகதீஸ்வரன் சார், டிவிகே மாதிரியான கட்சிகள் வந்த பிறகு பழைய முகங்களுக்கு ஆதரவு இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் ஆளுங்கட்சியோட போய் சேர்ந்துடுறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம் அவர் நேராக எதிர்த்த திமுகவில் போய் தஞ்சமடைவதற்கு? இல்லைங்க, இன்னைக்கு சாய்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கணுங்க. அதாவது இந்த மாதிரி ஏற்கனவே நிறைய கோலோச்சிய இந்த எம்எல்ஏக்கள் பதவிகளை அனுபவித்த அமைச்சர்களாக இருந்தவர்களுக்கு என்னென்ன சாய்ஸ் இருக்கு? இன்னைக்கு வந்து யாரு ஆளுங்கட்சியா வருவாங்க, யார் எதிர்கட்சியா வருவாங்க, அதான் சிம்பிளான சாய்ஸ். புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் சேரலாமா? சேரலாம். சேர்ந்தா நீங்க எம்எல்ஏ ஆகிறதுக்கு உறுதியா? நிச்சயமா கிடையாது. அமைச்சராக முடியுமா? ஜெயிக்கவே போறது இல்லை, அப்புறம் எப்படி அமைச்சர் அவர்? அப்ப இன்னைக்கு விஜயை நோக்கி எல்லாரும் போவார்களான்னு கேட்டீங்கன்னா இல்லை. செங்கோட்டையனே போயிட்டு ஏன்டா போனோம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அவரே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் டெபாசிட்டா வாங்குவாரே தவிர அவர் வெல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. ஒரு பர்சன்டேஜும் வாங்குவாங்க டிவிக்கு. பட் அது ஆளுங்கட்சியாவோ எதிர்கட்சியா வரப்போறாங்களா? இல்ல அவங்க சும்மா அவங்களோட உலகத்துக்குள்ள நாங்க 42, 52, 62 டெய்லி கதை சொல்லிட்டே இருப்பாங்களே தவிர அவர்களால் ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த ரெண்டு கட்சிகள்ல ஒண்ணு என்டிஏ கூட்டணி ஜெயிக்க போது, திமுக கூட்டணி ஜெயிக்க போது, அது ரெண்டுக்கு தான் போட்டியாக இருக்க போகின்றது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இந்த ரெண்டு கூட்டணிக்குள்ள நம்ம எங்க போக முடியும்? ஓபிஎஸ் போன்றவர்கள் நான் முயற்சி பண்றேன், இந்தியாக்குள்ள நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உள்ள போறேன். பட் ஆனா அவர்கிட்ட சொல்ல கட்சிக்குள்ள போறேன் அப்படிங்கும் போது, இல்ல கட்சிக்குள்ள போறேன் ஒரு அமைப்பா போனா கூட ரெண்டையுமே நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த என்டிஏவை தலைமை தாங்குகின்ற எடப்பாடியோட முதல் கண்டிஷன், அது போய் அமித்ஷாட்டையும் சொல்றாரு, இங்க இருக்க நயனா நாகேந்திரட்டையும் சொல்றாரு, டைரக்டா சொல்லிட்டாரு, இல்லங்க ஓபிஎஸ் சேர்க்க முடியாது, நான் ரொம்ப உறுதியா இருக்கேன், சேர்க்க முடியாது, சசிகலா அவர்களும் சேர்க்க முடியாது, அதனால நான் உறுதியா இருக்கேன். அப்போ இவங்களுக்கான சாய்ஸ் என்னவா இருக்கு? ஆமா, காலம் காலமாக தீய சக்தி திமுகன்னு சொன்னவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ இன்னைக்கு அன்வர் ராஜாவோ இல்ல வந்து மனோஜ் பாண்டியனோ இல்ல வைத்தியலிங்கமோ போய் சேர்றாங்கன்னா அவங்க எளிதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு கொள்கை ரீதியாக எளிதெல்லாம் கிடையாது. அதையும் மீறி போறாங்கன்னா எங்களுக்கான சாய்ஸ் இல்லாத காரணத்தினால நாங்க போறோம். பட் இந்த தலைவர்களால வாக்குகள் போகுமா? நிச்சயமாக போகும். நீங்க சொன்னீங்க ரொம்ப கரெக்டான பாயிண்ட். முக்குளத்தோர் வாக்குகள், நீங்க முக்குளத்தோர் முகமாக சசிகலா பார்க்கப்பட்டார், நீங்க இந்த ஓட்டு வித்தியாசம் குறைஞ்சிருக்கலாம், டிடிவி தினகரன் பார்க்கப்பட்டார், ஓபிஎஸ் பார்க்கப்பட்டார். இன்னைக்கு இருக்கிற அதிமுக மேற்கு பக்கம் நல்ல வலிமையா இருக்கு,
நீங்க வந்து கோயம்புத்தூர் பெல்ட், திருப்பூர் பெல்ட்ல வலிமையா இருக்கு. ஆனா சவுத்துல அடி வாங்கும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்றாங்க. கூடுதலாக சசிகலா அவர்கள் 24ஆம் தேதி அமைப்போல கட்சி வந்து ஆரம்பிக்க போறாங்க. அவங்க வந்து முடிந்த வாக்குகளை பிரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு இதுல ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஈர்ப்பு சக்தி மிகுந்த தலைவர் அப்படின்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தோல்வியே என்னை பொறுத்தவரைக்கும் நான் தோல்வின்னு சொல்ற போது நான் வந்து ஏன் அவரால் ஜெயிக்க முடியல, தொடர்ச்சியான ஏன் தோல்விகள் இருக்காருன்னா அந்த ஈர்ப்பு சக்திங்கிறது அவரிடம் கொஞ்சம் கூட இல்லை. அது இல்லவே இல்லை. அது கரிஸ்மாங்கிறது இல்லாத பிரச்சனைனாலதான் அவரால் இளைஞர்களை ஈர்க்க முடியல, நிறைய பேர் கட்சிக்குள்ள ஈர்க்க முடியல. அப்படி ஈர்க்க முடியாதவர்கள் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெளியே போறது முடியாது தடுக்கணும், இல்ல போகாம தடுக்கணும், போகாம பாத்துக்கணும், அவர்களை அரவணைச்சு எடுத்துட்டு போற வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஏன்னா ஒன்னு இப்படி யோசிச்சு பாருங்களேன், 10 தோல்வி 11 தோல்வின்னு சொல்லி எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இன்னொரு ஒரு தோல்வி வந்தால் அவருக்கும் வயது 72 74 ஆயிருக்கும் நினைக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அவ்வளவுதான். 5 வருஷத்துக்கு அரசியல் கிடையாது. இன்னும் 3 வருஷத்துல பார்லிமெண்ட் தேர்தல் வரும். நீங்க அப்பயும் வந்து பெரிய கிரைசிஸ் வந்து அதிமுக கட்சி இருக்கும். இன்னைக்கு இன்னொன்னு டிவிகே எடுக்க போற நான் சொன்ன அந்த வாக்கு சதவீதம் என்பது நிறைய போல்ஸ்டர் சொல்றது திமுக ஓட்டு பிரிக்கிறாங்க, மத்ததோட பிரிக்கிறாங்க, அதிமுக ஓட்டு அதிகமா பிரிக்கிறாங்க. ஏன்னா எம்ஜிஆர் மாதிரியான கரிஸ்மாட்டிக் லீடரா விஜய் பாக்குறாங்க. எனக்கு அதுல ஏற்பு இல்ல. விஜய்க்கு வந்து அரசியலே தெரியாத ஒரு நபர். ஆனா விஜய்க்கு ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு இருக்க கரிஸ்மா எடப்பாடி பழனிசாமி இல்ல ஸ்டாலின் இல்லைன்னு சொல்லி ஒரு கருத்து வைக்கிறாங்க. அந்த கரிஸ்மாங்கிறது ஒர்க் அவுட் ஆகுதான்னு ஒர்க் அவுட் ஆகுது. இபிஎஸ் அவர்களுக்கு அந்த கரிஸ்மா இருக்க நிச்சயமாக இல்லை. அவரோட கூட்டத்துல இளைஞர்கள் இருக்கிறாங்களா? இளைஞர்களே இல்லை. இளைஞர்கள் ஏன் கவர முடியல? இன்னும் சொல்ல பாருங்க, நீங்க இப்போ ஒரு பக்கம் திமுக இளைஞரணி மாநாடு எத்தனையோ மாநாடு போடுறாங்க, மகளிரணி மாநாடு போடுறாங்க. அதிமுக என்னைக்கு இளைஞரணி மாநாடு போட்டுச்சு? இளைஞரணின்னு அவங்களோட முகம் யாரு? இளைஞரணிக்கான முகம் யாரு? இல்ல அவருக்கு அவரோட வாரிசு இல்ல நான் வந்து மித்துன் வரல, சரி ஓகே, நீங்க இளைஞர்களை ப்ரொஜெக்ட் பண்ணணும்ல, இளைஞர்களுக்கு இங்க பொறுப்பு கொடுக்கணும், இளைஞர்களை நீங்க வெளியே கொண்டு வரணும்ல. நீ இருக்கிற இளைஞர்கள் பெரிய சண்டை போட்டுருக்கான். அவரு இன்னொரு மதுரை ஒரு குரூப், கோயம்புத்தூர் ஒரு குரூப்னு இருக்கலாம், அடிச்சு ஐடி ஒரு குரூப்ல அடிச்சுக்கிறாங்களே தவிர இவர்களுக்குள்ளும் ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு தன்மை பார்க்க முடிகிறது. அப்போ அந்த கட்சி இன்னைக்கு இளைஞர்கள் இல்லாத ஒரு பெரிய பலவீனத்தில் இருக்கின்றது என்பதை எடப்பாடி பழனிசாமி புரிந்து கொள்ளவில்லை. அதற்கு கரிஸ்மாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல எடப்பாடி அவர்களின் அமைதிக்கு பின்னால் இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா? ஏன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதிமுகவின் அடையாளமாக பார்க்கப்படுகிற ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஆசியோடு திமுக ஆட்சி தொடரும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. ஓபிஎஸ் போறாரு, எனக்கு லாஸ் இல்லை, அவருக்கு ஓட் பேங்க் இல்லை, இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த வார்த்தைகளை அமைதியாக கடந்து போவது அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? நீங்க அங்க கூட அதாவது ஐயப்பன் அவர்கள் பேசும் பொழுது ஓபிஎஸ் மாதிரி முதலமைச்சராக இருந்தவர்களே போறார் அப்படிங்கும் போது அப்போ அதை வந்து அவர் எம்ஜிஆருடைய அங்கீகாரமாகவும் ஜெயலலிதாவுடைய அங்கீகாரமாகவும் பார்க்கின்றார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்ல போனாங்க, நீங்க ஜெயலலிதாவோட மறைவிற்கு பிறகு, நீங்க 2016க்கு பிறகு பெண்கள் ஓட்டு, ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த பெண்கள் ஓட்டு என்பது பெருவாரியாக ஸ்டாலினுக்கு போயிடுச்சு. தக்க வைக்கிறதுக்கு தான் இன்னைக்கும் அந்த மகளிர் உரிமை தொகை அவசரமாக இப்ப அறிவிக்கப்படும் 5000 ரூபாயாக இருக்கலாம், இல்ல அடுத்து நாங்க 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லி சொல்றதாக இருக்கலாம். அந்த மகளிர் வாக்குங்கிறது பெரிய அளவு டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு. ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்தது. ஜெயலலிதாங்கிற தலைவர் மறைந்த பிறகு அவர் மேலே விமர்சனம் இருக்கு. விமர்சனம் தாண்டியும் இந்த மகளிர் வாக்கு என்பது இருந்தது. அதெல்லாம் சொல்ல போனா அப்ப யாருக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல. நீங்க ஒரு காலத்துல 2014 44% எல்லாமே ரெட்டால தான். 40 தொகுதி ரெட்டாலையில மட்டுமே நின்ற கட்சி இது. அந்த கட்சி 44% வாங்கிருச்சு. இன்னைக்கு 21% கடைசி தேர்தல்ல, அதுவும் கூட்டணியோட சேர்த்து சொல்றேன், தேமுதிக சேர்த்து 21% தான் நீங்க வாங்குறீங்க அப்படிங்கும் போது அப்போ நீங்க அதை எப்படி புரிஞ்சுக்குவீங்க? அப்ப பெரிய அளவு ஒரு ஷிஃப்ட் நடந்திருக்கு, பெரிய அளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்திருக்கு இல்லையா? அப்ப அதற்கு என்ன காரணம்? நம்ம அதை எப்படி மறுபடியும் மீட்டெடுக்கிறது? அங்கிறதுக்கு இவங்க என்ன வேலை பார்த்தாங்க? மகளிர் மாநாடு நடத்துறாங்களா, இளைஞர் மாநாடு நடத்துறாங்களா, மகளிர் நிறைய உள்ள கொண்டு வரதுக்கும் இளைஞர் நிறைய உள்ள கொண்டு வரதுக்கும் என்ன மாதிரியான வேலைகளை பார்த்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நான் பார்க்கிறேன். கண்டிப்பா சார். சார் மணிகங்காதரன் சார், அதே கேள்விதான் உங்களுக்கு கேட்க விரும்புகிறேன். இப்படி ஜெயலலிதா அவர்களின் ஆசியோடு திமுக அரசு அமையும் அப்படின்னு சொன்ன பிறகு கூட ஒரு சீற்றம் இல்லாமல் இருக்கிறீர்களே அப்படிங்கிறது எப்படி சார்? அவர் பார்சல் பண்ணதை நீங்களும் கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்களா? சார் அவங்க ஓபிஎஸ் அவர் திமுகவுக்கு போகிறதுக்காக முடிவு எடுத்துட்டு அவர் ஏதோ பேசிட்டு இருக்காரு. ஒன்று அதுதான் நான் அவர்கிட்டே தெளிவாக வச்சேன். அதை நான் ஏற்றுக்கிறேன். அவரோட சொந்த முடிவு, அவர் போகலாம். ஆனால் அதிமுகவின் முகம், அதாவது திமுகவின் எதிர்முகமாக, ஜென்ம எதிரியாக பார்க்கப்பட்டவங்க ரெண்டு கட்சியும். முக்கியமாக ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆக்ரோஷமான அரசியல் அப்படின்றது இருப்பாங்க. கட்சி கல்யாணம் போனோன்னா கூட கஷ்டம். அப்படி இருக்கிறவர் நேரடியாக ஜெயலலிதாவின் ஆசியோடு எம்ஜிஆரின் ஆசியோடு அமையும் அப்படின்னு சொன்ன பிறகும் நீங்கள் இந்த வார்த்தைக்கு வாக்கியங்களுக்கு கூட பெரிதாக ரியாக்ட் பண்ணலங்கிறது உங்கள் பயத்தை தானே காமிக்குது அப்படிங்கிறத. பயம்லாம் ஒன்றும் கிடையாது சார். இப்போ யாருக்கு பயம் சொல்லுங்கள்? அவருக்கு பயம். அவர் போகிறாரு.
கரிஷ்மாட்டிக்ன்றது என்னென்னா, நீங்கள் எம்ஜிஆர் காலகட்டத்தில் கருணாநிதி இப்போ கருணாநிதி வர சொல்ல கருணாநிதிக்கு என்ன கரிஷ்மாட்டிக்? எம்ஜிஆர் வர சொல்ல அவர் நடிகர் அவர் கரிஷ்மாட்டிக் இருக்குமா? அவர் நிற்பாரா? அப்படின்னு பேசுனாங்க. எம்ஜிஆர் நிலைச்ச ஒரு தலைவராக காட்டினார். இதே போல் புரட்சியாளி அம்மா அவர்கள் வர சொல்ல அவங்களுக்கு என்ன நடிகை வந்துட்டாங்க, என்ன பண்ண போகிறாங்க? அதன் பிறகு எதிர்க்கட்சி தலைவர் வந்தாங்க, ஆளுங்கட்சி தலைவராக முதலமைச்சர் ஆனாங்க. இதே போல் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் வந்து கரிஷ்மாட்டிக்னா, கரிஷ்மாட்டிக்ன்றது ஒரு சாதாரண விவசாயிலேருந்து வந்திருக்காரு, ஒரு கிளைச்சலாளர்லேருந்து வந்திருக்காரு. இன்றைக்கி வேறு திமுகவில் ஒரு கிளைச்சலாளர் மற்றல சொல்லுங்க பார்க்கலாம் முடியுமா? கரிஷ்மாட்டிக்னா என்னென்னா, இப்போ எதிர்க்கட்சி தலைவர் வந்திருக்காரு, ஆளுங்கட்சியாக வந்து அது சரியாக போய்ட்டு போகுது, அவ்வளோதான். நீங்கள் வந்து கரிஷ்மாட்டிக்ன்றது 10 தோல்வி சார். கடந்த 10 ஆண்டுகளில் திமுக 13 தோல்வி சந்திச்சிருக்கு. கருணாநிதி ஏறக்குறைய 13 ஆண்டுகள் ஆட்சி இல்லாமல் இருந்தார். இதெல்லாம் வரப்போகும், அதை ஒரு பெரிய விஷயம் சார். இன்றைக்கி வந்து மகளிர் மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. மகளிர் இன்றைக்கி இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் போயிட்டு இருக்காரு. ஏறக்குறைய 35,000 பேர் 40,000 பேர் ஒரு இடத்துல கூடுறாங்க. அவர் போயிட்டு இருக்காரு சார். அவர் கட்சியிலேருந்து நிறைய பேர் வெளியே போயிட்டு இருக்காங்களே, அதை தடுக்கலங்கிறதான ஜெகதீஷ் சார் சொல்றாரு. இன்னைக்கு நீங்கள் இப்போ ஒரு ஒரு பதவி கிடைக்கல, அது கிடைக்கலன்னு போகிறவங்க போய் தான் சார், திமுகலையும் தான் போயிட்டு தான் இருக்காங்க. அண்ணா திமுக இப்போ அதனால வந்து இவங்க போயிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது சார். திமுகவிலிருந்து போனவர்கள் சார் இன்னைக்கு அவர்கள் வகித்த பதவியும் ஒன்றாக இருக்கிறதா? அதிமுக சார் இன்னைக்கு இருந்த இன்னைக்கு இல்ல மலிகங்க சார், நீங்க இங்க இருந்து போறாங்க எல்லா எதிர்கட்சியில இருந்து, எல்லா கட்சியில இருக்கிற எல்லா அமைச்சரும் யாரு சார்? எல்லாரும் செந்தில் பாலாஜி யாரு? சொல்லுங்க. ரொம்ப கரெக்டான கேள்வி கேக்குறீங்க. அங்க இருக்கிற அமைச்சர் எல்லாம் அதிமுகன்னா இருக்கிற எல்லாரையும் அங்க அனுப்பிட்டு கட்சியை காலி பண்ணிட்டு கேள்வி. நீங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இதுல நீங்க இவங்க போன பிறகு ஆட்சி அமைக்கலையா? அதிமுக ஆட்சி அமைக்கலையா? ஆட்சி அமைச்சாங்களா? கடைசியா அதுக்கு பிறகு ஜெயிச்ச தேர்தல் நீங்க கடைசியா ஜெயிச்ச தேர்தலுக்கு பிறகு அதற்கு இந்த அசம்பிளில உங்களுக்கு தெரியும் சார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணிருக்காங்க சார். ஒரு துறையில போராட்டம் இருக்க சொல்லுங்க. அங்கன்வாடி தொழிலாளர்கள் சார், இன்னைக்கு வந்து ஊராட்சி செயலாளர்கள் 840 பேர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சத்துணவு ஊழியர்கள் போராட்டம் பண்றாங்க, அரசு ஊழியர்களை போராட்டம் பண்றாங்க, மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்றாங்க. இந்த மருத்துவ இந்த டிஎம்எஸ்ல பாருங்க, எல்லா துறையும் போராட்டம் பண்ணுது. அரசு தலைமைச் செயலர் ஊழியர் போராட்டம். தமிழ்நாடு முழுக்க போர்க்காலமா இருக்கு சார். நீங்க என்னமோ இந்த போர்க்காலம் இன்னைக்கு யாருக்குன்னா பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? யாருக்குன்னா பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க? யாரும் நீங்க தைரியமா போயிட்டு உங்க பிள்ளைங்க எல்லாம் நீங்க முன்ன இருந்து இப்ப தைரியமா போயிட்டு வரதுக்கு ஒரு அச்சுத்தரமா போயிட்டு வராங்க. அதெல்லாம் பாருங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் சட்டம் ஒழுங்கு எதனா எப்படி இருக்கு சொல்லுங்க? இன்னைக்கு வந்து நம்ம பிரச்சாரம் பண்ணல. இல்ல கேள்வி, என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க மக்களுக்கு சொல்றீங்க நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு கட்சிக்குள்ள இருந்து என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுதானே போவாங்கன்னு சாமானியன் பார்வை அப்படிதானே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி திமுகல அத்தனை அமைச்சர்கள் இருக்காருன்னா இதுக்கப்புறம் நம்மளால பயணிக்க முடியாத பஸ் விட்டு அடுத்த இடத்துக்கு போயிடுவோம்னு சார் நீங்க எங்க அங்க போன பிறகு நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க போன 8 அமைச்சருக்கு போனாங்க. இன்னைக்கு 8 அமைச்சர் திமுக இருக்காங்க. அதனால இப்ப அதிமுக ஆட்சி அமைக்காத போயிடுச்சா? அம்மா ஆட்சி அமைக்கலையா? எவ்வளவு சார்? அதற்கு பிறகு ஜெயலலிதா இருந்தப்ப வேற பேச்சு. அதற்கு பிறகு அந்த தேர்தலுக்கு கடைசியா ஜெயிச்ச தேர்தலுக்கு பிறகு எந்த தேர்தலில் ஜெயிச்சிருக்கீங்க? எதிர்கட்சி தலைவர் வந்திருக்காரு சார். புரியுங்க சார், யார் வந்திருந்தாலும் வந்திருப்பாங்க. அப்படி சார் இன்னைக்கு ஆளுங்கட்சியா வர்றதுதான் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதிமுக எதிர்கட்சியாக வந்ததை பெருமையாக பேசுகிற நிலைமைக்கு சென்று விட்டதா அப்படிங்கிற சார். இன்னைக்கு இந்த ஸ்டாண்ட் பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து ஆட்சி அமைப்போம் சார். இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகமும் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு ஸ்டாலின் வந்து ஏதாவது நான் இதை பண்ணிட்டேன், இதை தொடர்ந்து பேசலாம் சார். ஜெகதீஸ்வரன் சார், எதிர்கட்சியாக வந்திருக்கிறோம், இவ்வளவு பேர் போன பிறகும் நாங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சார்? எதிர்கட்சியாவே கண்டினியூ ஆகலாம்னு புரிஞ்சுக்கலாம். வேற எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க அதான் நான் சொல்றேன் இல்லைங்க, இது ரொம்ப முக்கியமான தேர்தலுங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியமான தேர்தல். நீங்க இப்படி கூட யோசிக்கலேன், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முக்கியமான தேர்தலா? அவர் ஒருவேளை தோத்து போனார்னா அடுத்ததாக அந்த கட்சியில் வந்து உதயநிதி ஸ்டாலின் எவால்வ் ஆவாரு. அடுத்ததாக அந்த ஒரு கண்டினியூட்டி இருக்கும். எடப்பாடி பழனிசாமி என்கின்ற முன்னாள் முதலமைச்சருக்கு, எதிர்கட்சி தலைவருக்கு இது ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலிலும் ஒருவேளை பழனிசாமி அவர்கள் தோற்று போனால் அதிமுக மிகப்பெரிய கிரைசிஸ் நோக்கி போகும். நான் சொல்றேன், என்ன பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் போன்றவர்கள் வந்து ஒரு பிளைட்டை போய் ஒரு லே ஓவர் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி லே ஓவர் தான் டிவிக்கேல பண்ணிருக்காரு. அவரே வந்து கேள்வி கேட்பார். டிடிவி தினகரன் இன்னைக்கு அண்ணேன்னு சொல்கின்ற அதே எடப்பாடி பழனிசாமியா இதுதான் சொன்னோம் 10 தோல்வி பழனிசாமி, 12 தோல்வி பழனிசாமி, இதே டிடிவி தினகரன் பேசுவாரா இல்லைன்னு பாருங்க. சசிகலா சொல்லுவாங்க, பேசுவாங்க, ஓபிஎஸ் பேசுவாரு. அப்ப எல்லா பக்கம் இன்னும் சொல்ல போனா இன்டர்னலா எந்தெந்த அமைச்சர்கள்லாம் வந்து புழுங்கிட்டு இருக்காங்களோ அவங்களாம் ஒரு பெருசா வெடிப்பாங்க. இதுக்கு நம்ம வேற தலைமையை நோக்கி கொண்டு போகணும். ஏன்னா அவருக்கும் வயதாகிடுச்சு. அவர் எத்தனை நாள் பிடிச்சி இழுத்துட்டே இருப்பாரு. சீட்டு வேணும், இந்த சேர் எனக்கு ரொம்ப முக்கியம், அதெல்லாம் ரொம்ப கெட்டியமா பிடிச்சிக்கிறாரு.
நீங்க கெட்டியமா பிடிச்சிட்டு இருக்கிற சேர்னால உங்களால முதலமைச்சர் பொறுப்புக்கு போக முடியலன்னு சொன்னீங்கன்னா அந்த சேருக்கு என்ன மதிப்பு வரப்போகுது? ஜெகதீஸ்வரன் சார், இன்னொரு கேள்வி இருக்கு, என்னுடைய இறுதியான கேள்வி. ஓபிஎஸ் அவர்கள் விழுந்து விட்டார் அப்படின்னு பொது பார்வையில பார்த்தா கூட அவர் எங்க விழுந்திருக்கார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. எதிராளிகளின் இடங்களில் விழுந்திருக்கிறாரா, அல்லது இப்பொழுது இருக்கிற தன்னுடைய பழைய கட்சியின் ஓட்டு வங்கியின் மேல் விழுந்து இருக்கிறாரா, அல்லது தன்னுடைய எதிர்காலத்தின் மீதே விழுந்திருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இது எதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய இறுதியான கருத்து. இல்லைங்க, எனக்கு அதாவது அதிமுக வாக்குகள் பெரிய அளவுல ஓபிஎஸ்னால திமுக வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. அதெல்லாம் ரொம்ப எல்லாம் வராது. ஒரு 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 கணிசமான இதுதான் வரும். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு வின்னிங் பார்ட்டி இல்ல வின்னிங் அலையன்ஸ் அப்படிங்கிற நெரேட்டிவ் மாறிட்டே இருக்கு. அதான் இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுக தான் வின் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவ் இருக்கு. அதுல போய் ஓபிஎஸ் சேர்றாரு, தேமுதிக போய் சேர்றாங்க. ஒவ்வொரு கட்சியெல்லாம் சேர சேர அவ ஜெயிக்கிற குதிரை நோக்கி எல்லாரும் ஓடுறாங்க. இது ஒரு வின்னிங் காம்பினேஷனா மாறுது, வின்னிங் அலையன்ஸா மாறுது. இந்த பக்கம் மெகா கூட்டணி அமைப்பேன்னு சொன்ன இபிஎஸ் ஆல பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை கூட சேர்க்க முடியாது. இவர் என்ன கணக்கு பண்ணாரு? ஓபிஎஸ் போனா போயிட்டு போறாரு, சசிகலா போனா போயிட்டு போறாரு, நம்ம வந்து பிரேமலதா விஜயகாந்த் எடுத்துக்கலாம், விஜயே கூட வந்து உள்ள கொண்டு வரலாம்னு சொல்லி முயற்சி பண்ணால் அதெல்லாம் நடந்துச்சு. அப்போ ஒரு மெகா கூட்டணியை கட்டமைக்க முடியாம இன்னைக்கு ஓபிஎஸ் திண்டாடுறாரு. இன்னும் சொல்ல போனா அன்புமணி ராமதாஸ் யாருங்க கொண்டு வந்தா? அமித்ஷா அவர்கள் பேசி அவர் கொண்டு வர்றாரு. அவர் வந்து புதுக்கோட்டையில மீட்டிங் முடிச்சதுக்கு அப்புறம் என்னதான் நடக்குது நம்ம கூட்டணிகள் திட்டிய பிறகு அதற்கு பிறகு அவசர அவசரமா காட்சிகள் மாறி அன்புமணி ராமதாஸ் போய் உட்காந்து பேசி அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில போய் நான் சேர்த்துட்டேங்கன்னு சொல்லிட்டு போய் அட்டன்ஸ் போட்டு வராது. இதான் நம்ம கண்கூட பார்க்கிறோம். அப்போ இந்த கூட்டணியை கட்டுவதே கூட என்டிஏ இருக்கிறதே தவிர எடப்பாடி பழனிசாமி என்னதான் இந்த கூட்டணிக்கான தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து ஜெகதீஸ்வரன் சார், ஜெகதீஸ்வரன் சார், ஓரிரு வரிகளில் எனக்கு கடைசி ஆன்சர் எதிர்பார்க்கிறேன். ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இது அதிமுக கூட சேர்ந்து மீட்க முடியல, ஓபிஎஸோட வரலாறு தெரியும், அதனால நம்ம திமுகவோட சேர்ந்து அதிமுகவை மீட்டலாம் அப்படின்னு பாக்குறாரா? நடக்கலாங்க, தான் சொல்றேன். நீங்க வந்து திமுகவில் இவர் சேர்வதன் மூலியமாக அப்படின்னு மட்டும் கிடையாது. திமுக இயல்பாக இவர்கள் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அது அதிமுக கட்சிக்கு மிகப்பெரிய கிரைசிஸா மாறும். அதற்கு பிறகு இந்த தலைவர்கள் வந்து எல்லோருமே வாய்ஸ் எடுப்பாங்க. அவங்களே வந்து எப்படியாவது இந்த கட்சிக்குள்ள மறுபடியும் சேர்ந்து கட்சியை வந்து சீரமைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில மேற்கொள்வாங்க. இந்த முடிவு அதற்கு வித்திட்டாலும் வித்திடலாம். நன்றி சார், நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.